18வது மக்களவை தேர்தல் அதன் கிளைமேக்ஸ் கட்டத்தை நெருங்கிவிட்டது. மக்களவை தேர்தல் மொத்தம் 7 கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் நாளை ஒரே கட்டமாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. நாளை காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். சூரத் நகரில் ஏற்கனவே பாஜக வேட்பாளர் போட்டியின்றி வெற்றி பெற்றுள்ளதால் மீதமுள்ள 542 மக்களவை தொகுதிகளில் மட்டுமே நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். மத்தியில் ஆட்சி அமைக்க மொத்தம் 272 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும். எனவே பாஜகவிற்கு இன்னும் 271 தொகுதிகள் மட்டுமே தேவை. இந்திய கூட்டணியும் 295 இடங்களில் நிச்சயம் வெல்லும் என நம்பிக்கையுடன் உள்ளது. பிரதமர் மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா ஆகியோரின் வியூகங்களின் கீழ் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலை சந்தித்தது. நாடு முழுவதும் 414 தொகுதிகளில் பாஜக நேரடியாக போட்டியிட்டுள்ளது. கடந்த முறை 303 இடங்களை வென்ற நிலையில் இந்த முறை 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றுவோம் என பாஜக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் பெரும்பாலான முடிவுகளும் பாஜக நிச்சயம் 350 இடங்களில் வெல்லும் என்று கூறி வருகிறது. இந்த நிலையில் கர்நாடகா, ஆந்திரா, பீகார், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், ஒடிசா ஆகியவை பாஜகவிற்கும் இந்தியா கூட்டணி நிச்சயம் கடும் போட்டி நிலவும் மாநிலமாக பார்க்கப்படுகிறது. இந்த 6 மாநிலங்களில் இருக்கும் மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை 204 ஆகும். மெஜாரிட்டியை பெற 272 தொகுதிகள் வேண்டும் என்ற நிலையில் இந்த மாநிலங்களில் மொத்தம் 150 முதல் 170 தொகுதிகளை கைப்பற்றும் கட்சியே நிச்சயம் ஆட்சி அமைக்கும். ஒருவேளை இந்தியா கூட்டணி இந்த 6 மாநிலங்களில் அதிக தொகுதிகளை கைப்பற்றியது என்றால் நிச்சயம் தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் அந்த கூட்டணிக்கு கூடுதலாக குறைந்தபட்சம் 50 தொகுதிகள் கிடைக்கும். எனவே இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க இந்த 6 மாநிலங்கள் முக்கியம். அதேபோல் பாஜக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் பலமாக காணப்படுவதால் இந்த மாநிலங்களில் 130 சீட்டுகளை தூக்கினாலே போதுமான மெஜாரிட்டி கிடைத்துவிடும். எனவே நாளை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது இந்த 6 மாநிலங்களின் நிலவரத்தை பார்த்து கொண்டே இருப்பது அவசியம். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.